வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் பிக் பாஸ். என்னடா இது நீ எல்லாம் ரிவ்யூ பண்ணுறிய அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நான் மட்டும் இல்லை, இந்த சீசனு பலரும் ரிவ்யூ பண்ணுறாங்க. இந்த சீசன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்களே, நீ மட்டும் அது மாதிரி ஏன்டா பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பிக் பாஸ் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஆட் என்னன்னு பார்த்துருவோம். பங்கம் ஃபயர் ஒர்க்ஸ், இந்த பட்டாசு கடையில் நீங்கள் பட்டாசு வாங்கினா நல்லாயிருக்கும். தீபாவளியே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஏன்டா பட்டாசு விற்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பட்டாசில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட பங்கம் அப்படின்னு கூப்பன் கோடை ஆட் பண்ணிங்கன்னா 80% டிஸ்கவுண்ட் தராங்களாம். நீங்கள் மற்ற கடையெல்லாம் பட்டாசு வாங்கினா வெடித்து அதுதான் எரியும். இந்த பட்டாசு கடையில் பட்டாசு வாங்கினீங்கன்னா பட்டாசே உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் வயிறும் சேர்ந்து எரியும். தீபாவளிக்கு டபுள் தமாக்காவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா அது 9 சீசனாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் கடைசி 3 சீசன் மொத்தமாக உருட்டுறாங்களே, இந்த சீசன் மட்டும் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமான்னு பார்த்த எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏன்டா பார்த்தோன்னு செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. முதல்ல இந்த ஷோவோட ஹோஸ்ட் யாருன்னு பார்ப்போம். மக்கள் செல்வம் தான் இந்த ஷோவோட ஹோஸ்ட்டு. தலைவன் தலைவி தான் நல்லா ஓடிடுச்ச, அப்புறம் ஏன்டா என்னை கூப்பிட்டு வந்து இந்த ஷோவில் பேரை கெடுக்கிறீங்கன்னு அவரே தினம் நினைக்கிற அளவுக்கு இந்த ஷோவில் அவரை போட்டு வருகிறாங்க. இவர் ஹோஸ்டிங் பண்ணுறதை பார்த்து எல்லாரும் கம்பேக் கமல் சார், எப்படி இந்தியன் படத்தில் கோபேக் இந்தியன் சொன்னாங்களோ, இதில் கோபேக் விஜய் சேதுபதி, கம்பேக் கமல் சார்னு சொல்கிறாங்க. சிலர் அதையும் தாண்டி கம்பேக் கிச்சா சுதீப், கம்பேக் சல்மான் கான் தான் சொல்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது இந்த ஷோவோட ஹோஸ்ட்டு. பாவமாக இருக்குது, ஹோஸ்ட்டையே எல்லோரும் டோஸ்ட்டு ரோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாங்க இந்த சீசனோட கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன்னே சொல்லலாம். யாரும் சொல்ல மாட்டாங்க, அவரே தான் சொல்லிப்பார். அதுதான் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். என்னடா இது இவரெல்லாம் இந்த ஷோக்கு வருவாரான்னு பார்த்தா இவருக்கான ஷோ தான் இதுங்கிற மாதிரியே இந்த ஷோ போயிட்டுருக்கு. ஆரம்பத்திலேயே இவர் போன சீசனே சொன்னார், நான் பிக் பாஸ்க்குள்ளே போயே ஆகணும்னு. போய் தான் தொலைஞ்சிரு, என்னதான் பண்ணுவேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீமே இவர் உள்ளே அமிச்சிட்டார் போல இருக்குது. எடுத்த உடனேவே நான் பெரிய நடிப்பு அரக்கன், நீங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு கிறுக்கன் அப்படின்லாம் சொல்லி இந்த ஷோவை ஆரம்பித்தார். வந்தோன்னா இவர் கேமரா முன்னாடி பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பேசாமல் வீட்டில் இருக்கிற டிவியை உடச்சிட்டு வேறு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு தோணும். ஒன்றும் வேணாம், இந்த வீடியோ பாருங்களேன். பார்த்தீங்களா, இவர் சாப்பிட்டுட்டு பேசுகிறாரு, கேமரா மேலேயே பொட்டுக்குன்னு போய் விழுது. நல்ல வேலை அது அந்த சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு கேமரா. அங்கே ஒரு கேமராமேன் நின்று அதை வச்சுருந்தானே எவ்வளோ வருத்தப்படுவேன். அந்த கேமராவை க்ளீன் கூட பண்ணல. இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவே இவருக்காக தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. மேலும் இவர் பெரிய ஒரு மன்மத அப்படின்னு நினச்சோம் பல விஷயம் செஞ்சிட்ருக்காரு. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். மேலும் இவரை பற்றி பேசுகிற ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இவரை வச்சு சம்பாதிச்சார் நாளைக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவருக்கு முதலே சொல்லிடுறேன், எனக்கு இன்னும் மானிட்டைசேஷன் ஆரம்பிக்கல, ஸோ உங்களை வச்சுலாம் நான் இன்னும் சம்பாதிக்கலை, அதனால் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஸோ முதல்ல போன ஒரு அருமையான கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் பிபிடி நடிப்பு அரக்கன். இது பிக் பாஸா இல்லை இன்ஸ்டாகிராம் பாஸான்னு தெரியாத மாதிரி அடுத்ததும் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி தான் போயிருக்காங்க, அரோரா சிங்க்லர். இவங்களை பற்றி பலரும் அசிங்கமாக சொல்கிறாங்க, இவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு. நான் அவங்கள அப்படி டீக்ரேட்லாம் பண்ண மாட்டேன். என்னடா உடனே பொம்பளை பிள்ளையை பார்த்தோன்னே சிம்பிங் பண்ணுறியா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த பொம்பளை பிள்ளை படம் போடுதுன்னு அதை பார்க்குற நம்மலாம் காஜு தானே, அந்த பிள்ளை பண்ணுற தப்புன்னு அதை பார்க்குற நம்மளும் பண்ணுற தப்பு தானே அப்படின்னு நான் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் யாரும் கேட்க போகிறது இல்லை. மேலும் எல்லாரும் சொல்கிறது என்ன, ஏம்மா நீ சப்ஸ்கிரைபர் வச்சு இன்ஸ்டாகிராம்லேயே நல்லா தானே சம்பாதிக்கிற அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. மேலும் இவங்க தோற்று போகணுன்னு ஆசைப்படுறது அவங்க ஃபேன்ஸ் தான் இருக்க முடியும். காரணம் அவன் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் காசை கொடுத்து வாங்கிவிட்டேன், அதுக்கு எதுவுமே ஃபோட்டோ வரலையே வீடியோ வரலையேன்னு வருத்தத்தில் இருக்கேன். ஸோ இவங்களை எப்படியாவது ஓட்டு போடாமல் வீட்டை விட்டு வெளில அனுப்பணுங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. அரோரா சிங்க்லர் தான் அடுத்த கண்டஸ்டன்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விஜய் டிவியில் ஒரு ஃபார்மேட் இருக்கும். யாரெல்லாம் பிக் பாஸ் போய் பேரை கெடுத்துக்கிட்டாங்களோ அவங்க அப்படியே குக்கு வித்து கோமாளி கூப்பிட்டு போய் பேரை நல்லபடியாக ஆக்கி வெளில அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இந்த முறை என்னவோ தெரில, குக்கு வித்து கோமாளியில் டைட்டில் வின்னராக இருந்த கனியக்காவை கூப்பிட்டு இங்கே உள்ளே போட்டு விட்டாங்க. பாவம், அவங்க என்னமோ இந்த வீட்டுக்கு சமையக்கார மாதிரி தினம் சமைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அந்த அக்காவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாரும் அன்பு கேங் 2.0ன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கியிருந்தீங்க, எதுக்கு பாவம் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட். இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பாங்க, அதுதான் நம்ம விஜே பாரு. இவங்க ஏற்கனவே பிக் பாஸ்க்கு வர முடியாதுன்ட்டு வேற ஒரு சேனலில் சர்வைவர்னு காட்டுக்குள்ளே நடந்த பிக் பாஸுக்கு போயிருந்தாங்க. அப்போவே என்ன சொன்னது, இதெல்லாம் HSL 100% பிக் பாஸ் போக வேண்டிய கேஸு மாறி இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செய்கிறாங்க. இவங்க வேறு லெவலு. வெளியில் இருக்கும்போது முற்போக்கு பிற்போக்கு எல்லாம் பேசுவாங்க, உள்ளே வந்தோடனே ஒரு பிள்ளைய பார்த்து இதெல்லாம் ஏன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுது, இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ணுற எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்றது ஒன்றே ஒன்று தான்,
வெளியில் வந்தோடனே ஏதாவது ஒரு ப்ரொடியூசரு திவாகரையும் ஹீரோவாக வச்சு நம்ம பார்வதியை ஹீரோயினாக வச்சு ஒரு படம் எடுத்திங்கன்னா அன்றைக்கே அந்த ரீலெல்லாம் போட்டு கொளுத்திடலாம். அந்த மாதிரி ஒரு படமாக வரும். மேலும் இவங்க விஜே பார்வதி இல்லை, இவங்க விஜே ப்ரோமோவதி அப்படின்னு பல ஃபேன்ஸும் சொல்கிற மாதிரி இவங்க நடக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் அன்பு நண்பன் விக்கல் சிக்ரம். இவர் பார்த்தீங்கன்னா யூடியூபு, இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். இவர் எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாருன்னு அவருக்கே தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஏன்னா நல்ல பேர் இருக்குது, நல்ல மார்க்கெட் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவர் பிக் பாஸ் போனாரு தெரியல. ஆனால் இவர் கூட இருந்தவங்க தினம் நடக்கிற சம்பவத்தை வச்சு அருமையாக வீடியோ போட்டு அவங்க தனியாக அருமையாக பண்ணிட்டுருக்காங்க. ஒருவேளை இதுக்கு தான் போயிருப்பாரு என்னவோ. விக்ரம் கேரக்டர் விட்டு வெளில வந்து சொல்கிறேன், பார்த்தா ஐயா எல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட். ஏன்டா ஃபஸ்ட்டு பார்ட்டோடய முடிக்கிறேன்னா இந்த மாதிரி தலையாட்டி ஆட்டி பேசி உண்மையாகவே கழுத்து வலிக்குது. ஸோ அடுத்த வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் மீண்டும் சொல்கிறேன், பங்கம்ஸ் கிராக்கர்ஸை போய் நீங்கள் பங்கம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃபர் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.